Welcome back to Kalavai Kanama's channel. So, இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ரிவ்யூவோட தான் பார்க்க போறோம். And லேட் ரிவ்யூ தான் ரயான். ஏன் இவ்வளோ லேட்னா அதுக்கும் என்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் தான் காரணம். எங்கே பார்த்தாலும் பிளட் ஷெட்டு, ஐயோ இந்த படம் அப்படி ரத்தமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சென்சாரில் அக்செப்ட் பண்ணுறீங்க, இப்படி தான் நிறையா இருந்துச்சு. ஸோ என்னடா இப்படி இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அதர் சைட் ஆஃப் ரயான் ரிவ்யூஸ் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சில விஷயம் சரி நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த மூவியை பார்த்தா அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் பிளாப்லான்னு சொல்லிடலாம். பட் நான் ஃபேன் இல்லை. பட் எல்லா படத்தை விட இந்த படத்தில் அவரை கொஞ்சம் பிடிச்சிட்டு, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டாக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் தனுஷ் வந்து ஒரு அண்ணா, ஒரு கரெக்டான அண்ணா, கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பிரதராக வந்து எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருந்தார். அவரோட தம்பிகளாக நடித்தவங்களும் சூப்பர். எனக்கு வந்து அந்த காளிதாஸ் விட செகண்ட் ஒன் அந்த மஜாவாக இருக்கிற அவர் வந்து ஈக்குவலாக வந்து தனுஷ் கூட நல்லா நடிச்சிருக்காரு. பார்த்தாலே எரிச்சல் வர மாதிரி நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அந்த ஹீரோயின் வந்து அந்த கேரக்டருக்காகவே உருவாக்கிட்டாங்க போல், இல்லை ஹீரோயினுக்காக அந்த கேரக்டர் உருவாக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பாட்டு இதெல்லாம் ஓகே. அண்ட் தங்கச்சி கேரக்டர் வந்து செம போல்ட். அண்ட் அவங்களுமே வந்து அந்த கேரக்டருக்காகவே செஞ்சாங்களா இல்லை இவங்களுக்காக அந்த கேரக்டர் எழுதுனாங்களான்னு புரியல. ஏன்னா அதுதான் இவங்கெல்லாம் வந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து பைண்ட் ஆகிருக்காங்க. இவங்களை தவிர வேறு யாராவது யோசிச்சா முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் தட் கேரக்டர், ரைட்? ஸோ இதில் வந்து பெரிய மைனஸ்ன்றது என்னென்னா கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்தது மூவியில். அங்கங்கே ஏதோ ஸ்லோ ஆகிட்டே இருந்துச்சு. என்ன மறந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ்ஜே சூர்யா வந்து பாப்பா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், ஒரு லெவல் வச்சுட்டாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த படம் அவருக்கு அவ்வளோதான் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் எப்போதும் நடிக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கோ இல்லை பெரிய ஒரு ஜோஷோ இல்லாத மாதிரி இருந்தது. சரவணன் சாருக்கு வந்து இவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல் கொடுத்தது ஓகே. பட் நம்மளை மாதிரி என்ன ஆகுது, இந்த வில்லன் இவங்க தான் வரணும், இவங்க இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓகேயாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் போனேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. வந்ததுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் தோணலை, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அண்ட் உசிரே நீதானே அந்த பாட்டு அல்டிமேட்டு. அந்த வீடியோ எப்படி எடுத்தாங்க, கோரியோகிராஃப் பண்ணாங்கன்னே புரியல. ஐயோப்பா எத்தனை பேர், அதுவும் அந்த ஒரு இருட்டில் ஒரு சிகப்பில் லைட்டில், இதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம ஒரு சீரியலில் இல்லை ஏதோ ஒரு ஷூட்ஸ்லாம் நம்ம ரோட்டில் போகும்போது பார்ப்போம். ஒரு டேக்குக்கு அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, விடிய எடுப்பாங்க. அப்போ இத்தனை பேரை வச்சு எப்படி எடுத்தாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் வாவ் தான். ஓவரால் ஓகே படம், நல்ல படம் தான். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சாரி ஃபார் லேட் ரிவ்யூ. பட் இன்னும் என்ன மாதிரி சில நல்ல உள்ளங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். இன்னொரு அழகான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் சிந்து சைனிங் ஆஃப். கலவை கனமா.